ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த நாட்களாகவே ரொம்பவே அதிகமா பேசப்படக்கூடிய PAN Card 2.0 அப்படிங்கிற திட்டத்துல ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புதிய PAN Card வழங்கப்படும். புது டிசைனா PAN Card வித் QR கோட வழங்கப்படும் அப்படிங்கிற மத்திய அரசு தகவல் இருந்து இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி PAN Card வச்சிருக்கவங்க தாராளமா ஃப்ரீயாவே பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு PAN Card அப்ளை பண்றது, அது மட்டும் கிடையாது புதிய வெப்சைட்டை அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி தெரியும் PAN Card உங்களுக்கு இந்த ரெண்டு வெப்சைட் மூலமா தான் வருது. ஸோ புரோட்டீன் தான் இதை பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஒரு புது வெப்சைட்டும் கொடுத்து அதற்கான லிங்க் எல்லாமே ஜாயினா கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட்டையும் இப்போ PAN Card எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். PAN Card பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டுல என்ன டீடைல் இருக்கோ அதே தான் உங்களுக்கு PAN Cardல வரும். ஒருவேளை நீங்க இப்ப 18 வயதுக்கு கீழே இருந்தீங்கன்னா அப்போ ஒரு PAN Card ஓபன் பண்ணணும். அது மைனர் கார்டாகவும், 18 வயசுக்கு மேல இருந்தா அது மேஜர் கார்டா வரும். 18 வயசுக்கு கீழே இருந்தா, அதாவது மைனர் கார்டுல உங்களுடைய போட்டோ வராது. 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா போட்டோ வரும். ஒருவேளை நான் குழந்தைகளே பாத்தீங்கன்னா PAN Card ஓபன் பண்ணிட்டேன், இப்போ நான் மேஜரா இருக்கேன், எனக்கு PAN Card வேணும்னா நீங்க தாராளமா கரெக்ஷன் ஃபார்ம் அதே போல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த பிசிக்கல் PAN Cardல உங்களுக்கு போட்டோவோட வந்துடும். ஸோ அதை மறக்காம தெரிஞ்சுங்க. 18 வயசுக்கு கீழே இருந்தா ஒரு PAN Card, அதாவது போட்டோ இல்லாம வரும். 18 வயசுக்கு மேல இருந்தா போட்டோவோட ஒரு PAN Card கண்டிப்பா வரும். ஒருவேளை குழந்தைகளா இருந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதை மறக்காம தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு கரெக்ஷன் ஃபார்ம் தான் நீங்க போட்டு இந்த பிசிக்கல் கார்டு உங்களால வாங்க முடியும். அதற்கு பிறகு நிறைய பேர் இந்த ஆதார் கார்டுல நேம் மிஸ் மேட்சா இருக்கலாம். அப்படி மிஸ் மேட்சோ டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அப்படின்னா முதல் விஷயமா நீங்க ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணி பிறகு PAN Cardக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஆதார் கார்டுல இருக்கிறது அப்படியே சேமா PAN Cardல வரும். ஸோ அதனால ஆதார்ல தப்பா இருக்கு அப்படின்னா தயவுசெய்து முதல் விஷயமா ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணிட்டு PAN Card அப்ளை பண்றது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல புதுசா PAN Card அப்ளை பண்றவங்களுக்கு இந்த ஆதார் பேனும் லிங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அது லிங்க் ஆகி தான் வரும். ஒருவேளை பழைய PAN Card வச்சிருக்கீங்கன்னா அவங்க தான் ஆதார் கார்டும் PAN Cardம் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். அப்படி நீங்க செக் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை எப்படி பார்க்கணும், அப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு மறக்காம ஐ கார்டில் கொடுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதை பார்த்து PAN Card ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கோங்க. வீடியோல கண்டினியூஸா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்ணணும், அது மட்டும் இல்ல இந்த புது வெப்சைட் என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த protein-pan.comல உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட்டை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லாங்குவேஜஸில் உங்களுக்கு அவைலபிள் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பேஜில் PAN Card கரெக்ஷன், PAN Card ரீப்ரிண்ட், இது எல்லாமே பேனுடைய ஒட்டுமொத்த லிங்க்குமே இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்க முடியும். இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண விதத்தில் இந்த வெப்சைட்டை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூசிங் ஆட்டோமேட்டட் IVR in 7 நியூ லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன்ஸ்டன்ட்லி ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜில் ஈஸியாக இந்த ஒரு ஸ்டேட்டஸாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட் மூலமா எல்லா லிங்க்குமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இதை நான் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நியர்பையாக PAN Card அப்ளை பண்ணணும், எனக்கு பக்கத்தில் எங்கே ஷாப் இருக்குது தெரியல அப்படின்னா, இல்லை உங்களுக்கு PAN சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா PAN சென்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லொக்கேஷனுடைய பின்கோடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக என்னென்ன PAN சென்டர் இருக்குன்னு ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஜஸ்ட் நான் என்னோட பின்கோட் நம்பரை போட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இதை சர்ச் கொடுத்தா எனக்கு நியர்பையாக என்னென்ன PAN ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் அவங்க மொபைல் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா இதில் ஷோவாக இருக்குது. இது மூலிமா அவங்கள ஈஸியாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் PAN கார்டுடைய எக்வரிஸ் கேட்டுக்க முடியும். நீங்கள் PAN கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் மூலிமா பேப்பர் லெஸ்ஸோட பண்ண முடியும். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதற்கு உங்களுக்கு இப்போ பேப்பரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்னென்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் இருக்குது. இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிங்கன்னா PAN இருக்கும். இந்த PANல உங்களுக்கு 49A இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க 49AA ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இல்லை கரெக்ஷன் வேணும்னா கரெக்ஷன்ஸ் ஃபார்ம் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு
ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேப்பர்லெஸ் ப்ராசஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பேன் கார்டு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்துடுது. இப்போ இந்த பேஜில் ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்ளை ஃபார் பேன் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்டேட் பண்ணி இந்த லிங்க்கை மட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதற்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துருங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனால்ட்டி உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க ஃபைனா. அதனால் நீங்கள் ஏதாச்சும் அடிஷனலாக பேன் கார்டு வச்சிருக்கீங்க உங்கள் பேரில் அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக அதை வந்து சரண்டர் பண்ணிவிடுங்க. சரண்டர் பண்ணதுக்கான காப்பியும் கிளியராக வாங்கி வச்சிங்கன்னா தான் அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதே போல் கண்டினியூ வித் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த கண்டினியூ வித் அப்ளிகேஷன்னா இந்த அப்ளை ஆன்லைனில் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு பாதிலே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு டோக்கன் நம்பர் வரும். அந்த டோக்கன் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை கண்டினியூவாக வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். இப்போதைக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த பேஜ் அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ் அப்படின்னா இந்த இந்தியன் சிட்டிசன் நியூ பேன் ஃபார்ம் 49 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இல்லைனா ரீப்ரிண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கரெக்ஷன் பேனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கேட்கும். இப்போதைக்கு நான் நியூ பேன் கார்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ஃபார்ம் 49A வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துக்காக பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுறாங்க, அசோசியேட்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க, கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு தனியாக தேவைப்படுறவங்க பேன் கார்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ட்ரஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் தனிப்பட்ட நபருக்கு நான் இந்த பேன் கார்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஆணாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ரீ வந்து கொடுத்துக்குங்க. இல்லை பெண்ணாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகியிருந்தால் SMT கொடுத்துருங்க. கல்யாணமாக இருந்தால் குமாரி வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு இந்த நேமில் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த லாஸ்ட் நேமுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சர்நேம்ங்கிறது உங்களுடைய அப்பா பேரை இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஆதார் கார்டில் இன்றைக்கி இனிஷியல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இதில் நீங்கள் அந்த இனிஷியலுக்கான ப்ரூஃப், அதாவது ஒரு இனிஷியல் போடுறீங்க அப்படின்னா அந்த இனிஷியலுக்கான நேமை வந்து ப்ராப்பராக நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து உங்கள் அப்பா பேரை ஃபுல்லாகவே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபர்ஸ்ட் நேமில் தான் உங்கள் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல உங்கள் நேமை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் இதில் ஸ்மாலில் கொடுத்தாலும் கேப்பில் கொடுத்தாலும் உங்களுக்கு கேப்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து டைப் ஆகும். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அதன் பிறகு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு இந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. மெயில் ஐடியில் எல்லாமே கேப்ஸில் தான் வரும். அது எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ கரெக்டாக மெயில் ஐடியை வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் டோக்கன் நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு வரும். அது பிறகு உங்களுக்கு பேன் ஓகே ஆகிடுச்சினாலும் SMS டிஸ்பேச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடி தான் வரும். அந்த டீட்டெயிலில் போட்டுட்டு இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ எம் நாட் ரோபோட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் இங்கே ஷோவாக இருக்கும். இந்த டோக்கன் நம்பர் தான் அந்த கண்டினியூ வித் அப்ளிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் போட்டு உங்கள் மெயில் ஐடியை போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த டோக்கன் நம்பர் உங்களுக்கு வேலிட் 30 days வரைக்கும் உங்களுக்கு வேலிட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த பேன் கார்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை கைட்லைன்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், கான்டாக்ட் அண்ட் அதர்ஸ், அதே போல் ஏஓ கோட், டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் டிஜிட்டலி த்ரூ eKYC அண்ட் e-sign பேப்பர்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஏன்னா பேப்பர்லெஸ் e-sign பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதன் பிறகு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஸ்கேன்டு இமேஜ் த்ரூ e-sign இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14 e-sign சார்ஜஸ்ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டை நமக்கு வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு ரெக்வயர்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நோ வந்து கொடுத்துட போகிறீங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் அப்படிங்கிறதையும் கீழே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இந்தியன் அட்ரஸாக இருந்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் மோடுக்கு நீங்கள் 107 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபாரினில் இருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடுக்கு 1017 ரூபான்ற விதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேன் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் மட்டும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ சேம் அதே மாதிரி போடுங்க. ஸ்பேஸ் விட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா இந்த ஆதார் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேன் கார்ட்லேயும் வரப்போகும். ஸோ அதனால் நேமில் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஃபில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்னு இருக்கும். இதில் நீங்கள் முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோவாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கீழே என்ன மாதிரி பிரிண்ட் ஆகி வரும் பேனில் அப்படிங்கிறத நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டில் உங்களுக்கு ஆதாரில் இருக்கிற மாதிரி தான் வரும். இப்படி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேமை வந்து மாற்றிக்கிங்க. அப்படி ஒருவேளை நேம் மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஏன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறது ஆதார் கார்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதில் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். அதன் பிறகு ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் அதிலே வந்திருக்கும். ஜெண்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேனிட்டரி இல்லை. இந்த ஸ்டார் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும். அதை மேக்ஸிமம் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் பார்த்தீங்கன்னா வேறு எதனா நேம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நோ வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு டீடைல்ஸ் ஆஃப் பேரண்ட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க அப்படின்னா இதில் எஸ் கொடுத்து அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்கணும். இல்லைனா நோ கொடுத்து அப்பாவுடைய பெயரை வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதையே நீங்கள் வந்து மேரிட் ஆனது கூட அந்த அப்பா பேரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மதருக்கு மேனிட்டரி வந்துடும். நோ கொடுத்தீங்கன்னா ஃபாதருக்கு மேனிட்டரி வந்துடும். ஸோ இப்போ ஃபாதர் நேம் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் மதர் நேம் ஆப்ஷனல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி தேவையில்லை. பேன் கார்டில் உங்கள் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஆகி வரணுமா இல்லை அம்மா பேர் வரணுமான்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நோ இன்கம் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் அதே வந்து நோ இன்கம் கொடுத்துக்கோங்க. ஃபார் இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் நோ இன்கம் தான். ஒருவேளை சேலரிலாம் இருக்கனாலே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நோ இன்கம் கொடுக்குறது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரெசிடென்ஸா அல்லது ஆஃபீஸான்னு கேட்டிருக்காங்க. நான் ரெசிடென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ரெசிடென்ஸ் டீட்டெயில்ஸை நான் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். என்னுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் ரெசிடென்ஸில் வந்து நான் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதன் பிறகு டெலிஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் 91 அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா கோடு காமிக்கும். அந்த கோடை போட்டுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதன் பிறகு உங்களுக்கு இமெயில் ஐடியும் ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து அப்பாயிண்டிங் ரிப்ரசன்டேட்டிவ் அசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் நோ வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு ஏரியா கோடு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஷோ ஆகும். அப்படி ஒரு வேளை நீங்கள் இந்த ஏஓ கோட் தெரியல அப்படின்னாலே நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்கள் ஸ்டேட்டை வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய சிட்டியை வந்து கேட்டிருக்காங்க. இதில் நான் வந்து ஸ்டேட்டையும் சிட்டியும் கொடுத்துட்டு நான் வந்து ஃபெச் வந்து கொடுக்குறேன். இதில் உங்கள் ஏரியா கோட் வந்து இதில் ஷோ ஆகும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா கோட் இதில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதே போல் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மூணுக்குமே நீங்கள் ஒரே டாக்குமெண்ட்டை கூட கொடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் டிஃப்ரெண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாற போல டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ நான் அந்த மூணுத்துக்குமே நான் ஆதார் கார்டை வந்து இஷ்யூ பண்ணிக்கிறேன். அதன் பிறகு கீழே டிக்ளரேஷன் இருக்கும். அதில் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு பிளேஸையும் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு ஃபோட்டோவையும் சைனும் நம்ம அப்லோட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கேபிக்குள்ள உங்கள் ஃபோட்டோ வந்து இருக்கணும். 3.5 × 2.5 சென்டிமீட்டரில் உங்களுக்கு 200 DPIல வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சேம் அதே போல் இந்த சைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் மட்டும் மாறும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து. அதன் பிறகு இங்கே அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் 3 டைம் நீங்கள் ஆதாரை சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து ஆதாரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஆட் டாக்குமெண்ட்ஸ் 3 டைம் போட்டுட்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்லோட் வந்து பண்ண பிறகு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 கேபிக்குள்ள PDF மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாகவே இருக்கணும். டேட்டு, மந்த், இயர் மூணுமே வந்து இருக்கணும். இயர் மட்டும் இருந்தால் அக்செப்ட் ஆகாது, ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. ஒரு சிலர் பழைய ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ணுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வராது. அப்படி இல்லை எனக்கு வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இல்லை, என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ண பிறகு டவுன்லோட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு ரிஜெக்ட் வந்து ஆகிடும். மூணுத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் வந்து பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் அப்படிங்கிறத ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு வரும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் ஆதார் நம்பர்னு கேட்டிருக்காங்க ஃபார் ஒன்லி இண்டிவிஜுவலுக்காக. ஸோ அந்த ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த ப்ரொசீட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு 3 மெத்தடில் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்கும். அதை அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கொடுத்துங்க. அதன் பிறகு அந்த பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த பேமெண்ட் ரிசிப்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஆதார் கார்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு
கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு டோக்கன் நம்பர், உங்கள் நேம் எல்லாமே வந்துருக்கும். கீழே வந்து டிக் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்காதீங்க, ஆத்தென்டிகேட்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி ஆத்தென்டிகேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்க மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும். ஓடிபியை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து கொடுத்துங்க. அதன் பிறகு உங்களுக்கு கண்டினியூ வித் இ-சைன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு மேலே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஆதார் நம்பரை கேட்டிருப்பாங்க, அதை நம்பரை போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி அப்படின்னு வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இதை மறக்காமல் எடுத்து வச்சுங்க. அதன் பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 49 ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளாக இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் 107 ரூபா மூலியமாக இந்த பேன் கார்டை வீட்டுக்கே ஃபிசிக்கல் கார்டை நம்ம வந்து வர வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச மார்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.